சென்னைக்கு அடுத்த ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. சுமார் 1200 கோடி ரூபாய் செலவுல சென்னை முழுக்க புதிய அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கொண்டு வர பிளான் பண்ணிருக்காங்க. இந்த திட்டங்கள் அடுத்த 3 வருஷங்கள்ல செயல்படுத்தப்படலாம்ன்ற தகவல் வெளியே இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் இருந்த சிங்கார சென்னை திட்டத்துக்கு பதிலா இந்த புதிய ஒருங்கிணைந்த திட்டம் வர இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஃபேஸ் 1 திட்டத்துல 4 முக்கிய அம்சங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல வருது ப்ளூ கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது மழைநீர் மேலாண்மை, வெள்ள பாதிப்பு குறைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மக்களுக்கு திறந்த பொது இடங்கள் உருவாக்குறது மாதிரியான நோக்கங்களோட 9 ஏரிகள் மேம்படுத்தப்பட இருக்கு. அந்த பட்டியல்ல போரூர், வேளச்சேரி, பெருங்குடி, ரெட்டேரி, ஆதம்பாக்கம், கல்லுக்குட்டை, சுப்பிரமணியா, ராமன்தாங்கல், தாத்தாங்காடு போன்ற ஏரிகள் இடம் பிடிச்சிருக்கு. ரெண்டாவதா வருது இன்டகிரேட்டட் நெய்பர்ஹுட் டெவலப்மெண்ட். சென்னையில டி நகர், தேனாம்பேட்டை, ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, அண்ணா நகர், வில்லிவாக்கம், கே நகர், வெஸ்ட்மாம்பலம், கிண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட 10 பகுதிகளில் சாலை மற்றும் தெரு அமைப்புகள் முழுமையாக மேம்படுத்தப்பட இருக்கு. இதுல அகலமான நடைபாதைகள், பள்ளிகளுக்கு பாதுகாப்பான நடைபாதை இணைப்புகள், ஜங்ஷன்ஸ் உடைய மறு வடிவமைப்பு, பேருந்து மற்றும் மெட்ரோ நிலையங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, ஒழுங்குபடுத்தப்பட்ட பார்க்கிங் வசதி, தெருவோர வியாபாரிகளுக்கான இடங்கள் மற்றும் புதிய பூங்காக்கள் மாதிரியான வசதிகளை இடம் பிடிச்சிருக்கு. மூணாவது வருது பீச் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட். சென்னையுடைய பெசன்ட் நகர், திருவான்மியூர், பாலவாக்கம், உத்தண்டி உள்ளிட்ட 5 பீச்சஸ் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ப்ளூ பிளாக் பீச் தரத்துக்கு மேம்படுத்தப்பட இருக்கு. இந்த திட்டங்கள்ல சிலது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. நாலாவதா வருது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். குறிப்பா பெருங்குடி குப்பை கிடங்குல தினமும் 700 டன் திறன் கொண்ட காம்போஸ்ட் பிளான்ட் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா உயிரியல் கழிவுகளை அதிக அளவுல உரமாக மாத்தி குப்பை கிடங்குகளுடைய சுமையை குறைச்சி சர்க்குலர் எக்கனாமியை ஊக்குவிக்க அரசு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த 1200 கோடி ரூபாய் திட்டத்துக்கு நிதி எப்படி வருதுன்னு பார்ப்போம். 25% மத்திய அரசுடைய அர்பன் சேலஞ்சிங் ஃபண்ட், 25% தமிழ்நாடு அரசு, மீதமுள்ள 50% கடன் மற்றும் சென்னை மாநகராட்சியுடைய சொந்த நிதி மூலமா ஏற்பாடு செய்யப்படும். இது எல்லாமே திட்டமிட்டபடி செயல்படுத்தப்பட்டா சென்னை நகரத்துடைய ஏரிகள், கடற்கரைகள், சாலைகள், நடைபாதைகள் மற்றும் கழிவு மேலாண்மைன்னு பல துறைகள்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த 1200 கோடி ரூபாய் திட்டம் காகிதத்துல பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஆனா சென்னை மக்களுக்கு முக்கியமான கேள்வி ஒண்ணுதான், இந்த திட்டங்கள் உண்மையிலேயே தரையில் இறங்குமா? திட்டமிட்ட 3 வருஷங்களுக்குள்ள இது முடிவடையுமா? ஏன்னா சென்னையில ஏரிகள் மேம்பாடு, பீச் அப்கிரேட்ஸ், சாலை மற்றும் நடைபாதை வசதிகள்னு பல திட்டங்கள் கடந்த காலங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சில வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க, இன்னும் சில முழுமையா செயல்பாட்டுக்கு வரல. அதனால இந்த திட்டத்தின் வெற்றி அறிவிப்பின் அளவுல இல்ல, செயல்பாட்டின் தரத்திலும் காலக்கெடுவிலும் பராமரிப்புல தான் இருக்கு. குறிப்பா சென்னை வெள்ள பாதிப்பை குறைக்க முடியுமா? நடைபாதைகளை மக்கள் உண்மையிலேயே பயன்படுத்துற வகையில உருவாக்க முடியுமா? ஏரிகளை நீண்ட காலத்துக்கு பாதுகாக்க முடியுமா? குப்பை மேலாண்மையில கணிசமான மாற்றம் வருமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில்கள் தான் இந்த திட்டத்தின் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும். இந்த திட்டங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சென்னை நகரத்துக்கு தேவையான மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைஞ்சிருங்க.